ஓர் அழகான பள்ளி. அதில் மாணவர்கள் எல்லோரும் கூட்டமாக அசம்பிளியில் சேர்ந்து நின்று காத்து இருக்க, பள்ளி தலைமை ஆசிரியர் மேடைக்கு வந்து பேச துவங்கினார். அடுத்த வாரம் ஆண்டு விழா வருகிறது. நாம் யாரை சீஃப் கெஸ்டாக அழைப்பது என்று கேட்கிறார். எல்லோரும் அவர்கள் விருப்பத்தை கூறுகின்றனர். அதற்கு தலைமை ஆசிரியர் சாதனை புரிந்தவர்கள் பலர் இருந்தாலும் சிலர் ஒரு விஷயத்தை செய்யும் போது அவர் பலருக்கு பெரிதாக தெரிகிறார்கள். இப்போது நான் ஒரு அழகான உண்மையான கதையை கூறுகிறேன் என்று சொல்லி கதையை கூற துவங்கினார். விமானம் தரையில் இறங்கிறது. அங்கு வயதான தாயும் தந்தையும் தன் மகன் வெளிநாட்டில் இருந்து வருகைக்காக விமான நிலையத்தில் காத்து இருக்கிறார்கள். படியில் ஒருவன் இறங்கி வருகிறான். அவனை கண்டதும் அவர்கள் மகிழ்ந்து கொண்டே அவனை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அவன் இங்கு வருகைக்கு காரணம் அவன் திருமணத்திற்குத்தான். திருமணம் ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்க, அவன் தாயிடம் பள்ளி நண்பர்களை பார்த்து நெடுநாள் ஆனதால் அவர்களை பார்த்து திருமணத்திற்கும் அழைப்பு விடுத்து விட்டு வருகிறேன் என்று கூறி ஒரு காரை எடுத்து கொண்டு புறப்படுகிறான். அவன் காரில் பாட்டு கேட்டுக்கொண்டே சாலையில் வேகமாக செல்கிறான். திடீரென்று எதிரில் லாரி வருகிறது. அவன் ஒன்றும் புரியாமல் காரை திசை மாறி ஓட்ட லாரியின் மீது மோதுகிறான். விபத்து ஏற்படுகிறது. சாலையில் மற்றவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்து அவன் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அவன் வீட்டிற்கு போன் அழைப்பு வருகிறது. அதை எடுத்து அவன் தாய் செய்தியை கேட்க அதிர்ச்சியில் மயங்கி விழுகிறார். அவன் தந்தை அந்த செய்தியை கேட்டு உறைந்து போகிறார். பின்பு வேக வேகமாக மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அவன் தாயும் தந்தையும் அழுகையோடு மருத்துவமனையில் அவன் ஐசியூவில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். மருத்துவர் அவர்களை பார்த்து அவர்களுடன் பேச அழைக்கிறார். மருத்துவரை சந்தித்து அவர்கள் தன் மகன் நிலையை கேட்கிறார்கள். மருத்துவர் அவர்களிடம் விபத்து நடந்ததால் அவருக்கு அடிகள் சிறிது அளவு இருந்தாலும் அவர் தன் நிலையில் இல்லை. அவன் தாயும் தந்தையும் தெளிவாக கூறும்படி கேட்டுக்கிறார்கள். மருத்துவர் அவரால் மற்றவர்கள் பேசுவதை கேட்க முடியும், பார்க்கவும் முடியும். ஆனால் அவரால் பேசவோ நடக்கவோ இயலாது. இதற்கு பெயர் ஒரு விதமான கோமா என்று சொல்வார்கள் என்று கூறினார். அவன் பெற்றோர் அவன் நிலையை கண்டு மனம் உடைந்து அழுகின்றனர். அவன் தாய் அமுதவனம் இருக்க, அவன் தந்தை அவன் நண்பர்களுக்கு போன் போட்டு அழைப்பு விடுத்தார். அவன் நண்பர்கள் அனைவரும் வந்து அவன் நிலையை கண்டு சற்றே திகைத்து போனார்கள். அவன் தாய்க்கும் தந்தைக்கும் ஆறுதல் கூறுகிறார்கள். அவன் நண்பர்களில் ஒருவன் மட்டும் வருவதற்கு தாமதமாகிறது. யார் அந்த முக்கியமான நண்பன்? சாலையில் ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றில் ஒருத்தன் வேகமாக வருகின்றான். அவன் நேராக மருத்துவமனையில் வந்து நிற்கிறான். வேக வேகமாக படியில் நடந்து மாடிக்கு சென்று இச்சவில் இருக்கும் தன் நண்பனை பார்க்கிறான். அந்த முக்கியமான நண்பன் யார்? இவன்தான் இந்த கதையின் கதாநாயகன், ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி. கதாநாயகன் தன் நண்பன் நிலையை பார்த்து மனம் உடைந்து சிறிது கண்ணீர் விடுகிறான். அவன் தாய்க்கும் தந்தைக்கும் ஆறுதல் கூறுகிறான். மற்ற நண்பர்கள் வீடு திரும்பினர். ஆனால் கதாநாயகன் மட்டும் தன் நண்பனை விட்டு செல்ல மனம் இல்லாமல் மருத்துவமனையிலே இருக்கிறான். பிறகு அவன் நிலையில் மருத்துவரிடம் முழுவதும் கேட்டு நிலையை புரிந்து கொண்டு யோசிக்க தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து யாருடன் போன் பேசிவிட்டு வந்து மருத்துவரிடம் தன் நண்பனை வெளியே அழைத்து செல்ல ஆலோசனை கேட்கிறான். மருத்துவரும் சரி என்று கூறுகிறார். கதாநாயகன் தன் நண்பனை ஒரு காரில் ஏற்றிக்கொண்டு அவன் தாய் தந்தையும் காரில் ஏறும்படி சொல்கிறான். பிறகு காரை மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டுகிறான். கதாநாயகன் கார் வேகமாக வந்து தன் படித்த பள்ளி வாசலில் நின்றது. அன்று பள்ளி விடுமுறை என்பதால் இவன் தலைமை ஆசிரியரிடம் தான் சிறிது நேரம் பள்ளியில் அனைத்து வகுப்பிற்கும் செல்ல மருத்துவமனையில் போன் மூலம் அனுமதி வாங்கி கொண்டான். கதாநாயகன் தன் நண்பனை அழைத்து பள்ளியின் உள்ளே செல்கிறான்.
நண்பன் தாயும் தந்தையும் ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு நண்பனை கூட்டி பள்ளியுள்ள ஒரு வகுப்பிற்கு பள்ளியை பற்றி பேசிக்கொண்டே உள்ள செல்கிறான். அதே நேரத்தில் மற்ற நண்பர்களுக்கு போன் போட்டு பள்ளிக்கு வரும்படி அழைக்கிறான். கதையின் கதாநாயகன் ஹீரோ பெயர் பாலா. விபத்து கொண்டவன் கதாநாயகனின் நண்பன், அவன் பெயர் ஆரா என்ற பெயரோடு கதையின் மறுபாதி தொடங்கும். ஹீரோ பாலா முதலாம் வகுப்பு கதவை திறக்கிறான். அன்று அழகான காலை. ஆசிரியர் வகுப்பில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். மாணவர்களின் பெயரை சொல்ல அவர்கள் பிரசன்ட் என்று கூறுகிறார்கள். ஆசிரியர் ஆரா என்ற பெயர் சொல்ல அங்கு முதல் பெஞ்சில் பார்க்க குண்டாகவும் வெள்ளையாகவும் உர் என்று உறிந்து கொண்டே அவன் எழுந்து பிரசன்ட் என்று கூறினான். ஆசிரியர் பாலா என்ற பெயர் சொல்ல அதே முதல் பெஞ்சில் ஆரா பக்கத்தில் பார்க்க குட்டியாகவும் கருப்பாகவும் இவன் எழுந்து பிரசன்ட் என்று கூறினான். இவர்கள் நட்பு இங்கிருந்து தொடங்கிறது. ஆராவும் பாலாவும் நண்பர்கள் ஆனார்கள். இவர்கள் பேசிக்கொண்டே நட்பை வளர்த்து கொண்டு நாட்களை கடந்து செல்கிறார்கள். ஹீரோ பாலா இரண்டாம் வகுப்பு கதவை திறக்கிறான். ஓர் அழகான காலை. ஆராவும் பாலாவும் இம்முறையும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். அவர்களின் நட்பு இன்னும் நீடிக்கிறது. ஒரு நாள் இவர்கள் இருவரும் கழிப்பறைக்கு சென்று வரும்போது அதே பள்ளியில் பெரிய படிப்பு படிக்கும் ஒரு மாணவன் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்க இவர்கள் வழியில் வந்து சற்றும் கவனிக்காமல் பாலாவை கீழே தள்ளிவிட்டு பார்க்காமல் ஓடினான். பாலாவின் சட்டையை நினைக்கின்ற அளவிற்கு வாயில் இருந்து ரத்தம் வருகிறது. உடனே ஆரா வேகமாக ஆசிரியரிடம் சென்று தகவலை கூறினான். ஆசிரியர் வந்து பாலாவிற்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்து பள்ளி ஆயாமாவை அழைத்து பாலாவின் சட்டையை கிழட்டி சுத்தம் செய்து தர கூறினார். அதுவரை பாலா வகுப்பில் சட்டையின்றி அமர்ந்து இருக்க ஆரா பாலாவை பார்த்து கிண்டல் செய்கிறான். அதற்கு பாலாவும் தன் நண்பன் என்றதால் சிரித்துக்கொண்டே பேச்சை மாற்றினான். இப்படி நாட்கள் கடந்து சென்றது. ஹீரோ பாலா மூன்றாம் வகுப்பு கதவை திறக்கிறான். இம்முறை பாலாவும் ஆராவும் ஒரே வகுப்பில் படிக்கவில்லை, வகுப்பு மாற்றிவிட்டோர்கள். ஆராவுக்கு பாலா இன்றியும் பாலாவுக்கு ஆரா இன்றியும் நாட்கள் சோகமாயிருக்கிறது. பாலாவுக்கு புது நண்பனர்கள் கிடைத்தாலும் இவன் ஆரா நட்பை மிஸ் செய்கிறாள். இந்த மூன்றாம் வகுப்பு சோகமாக கடந்து சென்றது. ஹீரோ பாலா நான்காம் வகுப்பு கதவை திறக்கிறான். அது அழகான நாட்கள். காரணம் இம்முறை இருவரும் ஒன்றாக படிக்கிறார்கள். இந்த வகுப்பில் ஆரா வகுப்பின் தலைவர் ஆனான். வகுப்பில் யார் பேசினாலும் அவர்களை ஆசிரியரிடம் கூறிவிடுவான். ஆனால் பாலா பேசினால் அவனை மட்டும் சொல்ல மாட்டான். இதை பார்த்த சில நண்பர்கள், நீங்கள் என்ன அண்ணன் தம்பியா எப்பவும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு இருவரும் நாங்கள் நெருக்கமான நண்பர்கள் என்று கூறினார்கள். இப்படி நாட்கள் கடந்து சென்றது. ஹீரோ பாலா ஐந்தாம் வகுப்பு கதவை திறக்கிறான். இம்முறையும் இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். ஆனாலும் இந்த வகுப்பில் ஓர் கெட்டது. காரணம் ஆராவுக்கு புதிதாக ஒரு நண்பன் கிடைக்கிறான். ஆரா அந்த புது நண்பனிடம் நெருக்கமாக பழகிறான். பாலாவின் நட்பை மறக்கிறான். இந்த மோசமான நாட்கள் பாலாவின் மனதை காயப்படுத்தியது. ஆனாலும் பாலா ஆராவின் நட்பை மதிக்கிறான். அந்த புதிய நண்பனோடு இவனும் பழகிறான். இப்படி நாட்கள் கடந்து சென்றது. ஹீரோ பாலா ஆறாம் வகுப்பு கதவை திறக்கிறான். இந்த வகுப்பில் இருவரும் மாற்றி வேறு வகுப்பில் படிக்கின்றனர். பாலா ஆராவை மிஸ் செய்கிறான். மற்ற நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவன் சோகமாவே நாட்களை கடக்கிறான். ஆனால் ஆரா புதிய நண்பனோடு ஆறாம் வகுப்பை சந்தோஷமாக கடக்கிறான். அவன் பாலாவின் நட்பை மறந்துவிட்டான். இப்படியே நாட்கள் கடந்து சென்றது. ஹீரோ பாலா ஏழாம் வகுப்பு கதவை திறக்கிறான். இம்முறை இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். பாலாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆராவின் புதிய நண்பன் ஆராவை விட்டு வேறு ஒரு புதிய நண்பனோடு சேர்ந்தான். அந்த நண்பனுடன் சேர்ந்து ஆராவை கிண்டலாக பேசுகிறான்.
அதை பார்த்த பாலா அந்த புதிய நண்பனை 2 அடி கொடுக்கிறான். இப்போது தான் ஆராவுக்கு பாலாவின் நட்பு புரிந்தது. பாலாவிடம் மன்னிப்பு கேட்கிறான். அதற்கு பாலா நண்பர்களிடம் மன்னிப்பு தேவையில்லை என்றான். மீண்டும் இவர்கள் நட்பு நெருக்கமாகிறது. இப்படியே நாட்களும் கடந்து செல்கிறது. ஹீரோ பாலா 8ஆம் வகுப்பு கதவை திறக்கிறான். இம்முறை அவர்கள் இருவரும் தனித்தனி வகுப்பில் படிக்கிறார்கள். ஆனால் என்ன, இருவரும் கிடைக்கும் இடைவேளை நேரத்தில் ஒன்றாக சந்தித்து பேசிக்கொள்வர்கள், நட்பை வளர்த்து கொண்டார்கள். இப்படியே 8ஆம் வகுப்பின் நாட்களை கடந்து சென்றனர். ஹீரோ பாலா 9ஆம் வகுப்பு கதவை திறக்கிறான். இம்முறை இவர்கள் ஒன்றாக ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். ஆரா முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவன். அவன்தான் வகுப்பின் தலைவர். பாலா கடைசி மதிப்பெண் எடுக்கும் மாணவன். ஆனால் அவர்கள் எப்போதும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். வகுப்பு தேர்வில் பாலாவுக்கு தெரியாத பதில்களை ஆரா அவன் எழுதிய பேப்பரை காமிப்பான். இவர்களின் நட்பு இப்படியே கடந்து சென்றது. ஹீரோ பாலா 10ஆம் வகுப்பு கதவை திறக்கிறான். இம்முறையும் இவர்கள் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். அன்று ஒரு நாள் மேத்ஸ் டீச்சர் சம் சொல்லிக் கொடுத்து மற்றோர் சம்மை போர்டில் எழுதி பாலாவை அழைத்து அந்த சம்மின் விடையை எழுத சொல்கிறார். அதற்கு பாலா போர்டில் அந்த சம்மை தவறுகளோடு எழுதுகிறான். பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த விடை தவறு என்று. பாலா திரும்பி பார்க்கிறான். யார் அந்த சத்தம்? யார் அந்த சத்தம்? பாலா சத்ததை கேட்டு திரும்பி பார்க்கிறான். அங்கு பாலாவின் கதையை கேட்டு கொண்டு இருந்த ஆரா கோமாவில் இருந்து தன் இயல்பு நிலைக்கு மாறினான். ஆரா எழுந்து நின்று உன் விடை தவறு என்று கூறினான். பின்பு அவனே விடை எழுத போர்டின் அருகில் வந்து விடையை எழுதுகிறான். அசைந்து நின்ற பாலா இந்த விஷயத்தை மற்ற நண்பர்களுக்கும் ஆராவின் தாய் தந்தைக்கும் கூற அழைக்கிறான். ஆராவின் தாய் தந்தையும் மற்ற நண்பர்களும் வகுப்பிற்கு வந்து பார்க்கிறார்கள். அங்கு பார்த்தால் மருத்துவர் கூறிய ஆரா இப்போது இல்லை. இயல்பு நிலைக்கு மாறி அவனே போர்டில் மேத்ஸ் விடையை எழுதுகிறான். ஆராவின் தாய் தந்தை மகிழ்ச்சியில் பாலாவை கட்டி அனைத்து நன்றி என்று கூறுகிறார்கள். அதற்கு பாலா, ஆரா என் நண்பன், அவனை குணமாக்குவது என் கடமை என்று கூறினான். ஆரா டேய் பாலா, என்னை இயல்பு நிலைக்கு மாற்றியதுக்கு நன்றி கூறினான். அதற்கு பாலா நண்பர்கள் இடையே நன்றி தேவையில்லையட என் குண்டு நண்பா என்று கூறி இருவரும் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடன் மற்ற நண்பர்களும் சேர்ந்து கட்டி அணைக்கிறார்கள். இதை பார்த்த ஆராவின் தாய் தந்தை மகிழ்ச்சியில் சிறிது கண்ணீர் விடுகிறார்கள். பாலா, ஆரா, மற்ற நண்பர்கள், ஆராவின் தாய் தந்தை அனைவரும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சென்று நடந்த விஷயத்துக்கு நன்றி என்று கூறுகிறார்கள். அவர் இது போன்ற ட்ரீட்மெண்ட் நான் எங்கும் பார்த்தது இல்லை. இது அருமையான முறை. பாலாவின் சிறப்பான சிந்தனை ஆராவை நமக்கு மீட்டு தந்தது. பின்பு இதை போன்ற பள்ளி பழைய நினைவுகளை பற்றி பேசிக்கொண்டு நேரம் கழித்த பின் எல்லோரும் புறப்படுகிறார்கள். ஒரு வாரம் கழிந்த பின் அன்று பள்ளியில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது. தலைமை ஆசிரியர் மேடைக்கு வந்து, இன்று நீங்கள் விரும்பிய மிக சிறப்பான விருந்தினரை நான் அழைத்து இருக்கிறேன் என்று கூறினார். பள்ளி வாசலில் கார் ஒன்று வந்து நின்றது. அதில் பாலா இறங்கினான். அவன் தன் படித்த பள்ளிக்கே விருந்தினராக வந்து இருக்கிறான். தலைமை ஆசிரியர் பாலாவை சிறு வார்த்தை மேடையில் பேச அழைக்கிறார். பாலா மேடைக்கு வருகிறான். பாலா மேடை ஏறி பேசத் தொடங்கினான். பள்ளியில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். பள்ளி பருவம் என்பது வாழ்வில் ஒரு அற்புதமான தருணம். அதை வீண் செய்யாமல் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் பள்ளியில் நன்றாக என்ஜாய் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நல்ல மாணவனாகவும் இருக்க வேண்டும் என்றான். நீங்கள் நன்றாக படிப்பது மட்டும் முக்கியம் அல்ல, நல்ல ஒழுக்கமும் நல்ல நண்பர்களையும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினான். இப்படி பள்ளியை பற்றி பல விஷயங்களை பேசிவிட்டு விடை பெறுகிறான். பாலாவின் பேச்சை கேட்ட அனைவரும் பாராட்டி கை தட்டினார்கள்.
நாம் யாரும் மறக்காத பள்ளி பருவம். பள்ளி பருவம் என்பது ஓர் அழகான அற்புதமான பருவ காலம். நம் வாழ்வில் அதை யாரும் வீண் செய்யாமல் அதை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் படிக்கும் பள்ளியில் வெறும் படிப்பை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் நல்ல ஒழுக்கமும் நல்ல நண்பர்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நாம் பள்ளியில் நன்றாக என்ஜாய் செய்து கொள்ள வேண்டும். அது என்றும் நம் நினைவில் இருக்கும். இந்த இளைய பருவம் எப்போதும் நமக்கு பல நல்ல விஷயங்களை நினைவூட்டும். இதுதான் நினைவூட்டும் பள்ளி பருவ காலம், இளைய பருவ காலம்.